என்னப்பா கொஞ்சம் கூட டீசென்ட்டே தெரியாதா? சும்மா இருங்க. எல்லாத்துக்கும் என்னையே திட்டு. எனக்கு இன்னும் வாட்ச் இருக்கு பாரு சனியே. வந்துக்கிறாங்க பாரு. யாருண்ணா? எச்சி போய் பாரு. யாருண்ணா? பாசம் பொங்கு. ஹே விஜி, புதுசா வர பண்ணிட்டு வாங்க மாப்ள. உள்ள வர வேண்டியதானடி. நானும் அவரும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். அதான் அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க. சின்ன பிள்ளையா லட்சணமா ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்த. உனக்கு ஒரு கால் கட்டை போட்டாங்க. இனிமையான பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன்னு விஜி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. இங்க ஆடிட்டு இருந்த மாதிரியே அங்கேயும் போய் வாழைத்தனத்தெல்லாம் காமிச்சிடாத. பெத்தவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறது தான் பிள்ளைங்களுக்கு அழகு. புரியுதா? ஆமா, விஜய் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? 10-12 வருஷமா 2 குடும்பம் ஒன்னாவே பழகிட்டோம். நல்லது கெட்டதெல்லாம் 2 குடும்பம் சேர்ந்தே தான் முடிவு பண்ணுவோம். அந்த அளவுக்கு ரோஷனை பார்த்தங்களேன். ஆமா, கதிரண்ண ஏன் என் கல்யாணத்துக்கு வரவே இல்ல? ஆட போமா, அவன் பேச்சும் நடத்தையும் யாருக்குமா புரியுது? சும்மா அது கூட சண்டை போடணும். ரூம்ல இருக்கா? கதிரண்ண, 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 என்ன பார்த்தது ஓடி வாயாடி பொண்ணு. ஆனா நல்ல குணமாப்ல. என்ன மன்னிச்சிரு. ஆனா என் மேல எதுவும் தப்பு இல்ல. காலத்துல நீ வேலை வெட்டிக்கு போயிருந்தா நான் ஏன் இப்படி? ஆக்சுவலி how many boys, how many girls in your house? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு மாப்பிள்ள. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பையன்தான், பொண்ணே கிடையாது. நலுங்கெல்லாம் கூட என்னையே பாட சொல்லுவாங்கன்னா பாருங்களேன். ஓ, அப்ப நான் ஒரு பாட்டு பாட்டுமா? அம்மா என் பொண்ணு அழகான கண்ணு, காதல்னு ஆசை காட்டி கட்டி நாயட்டின்னு. அம்மா எங்கேருந்து பிடிச்சிங்க அவனை? இல்ல, அவர் எங்களுக்கு தூரத்து சொந்தம். எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில வேலை பண்றாரு, சூப்பர்வைசரா இருக்காரு. நல்ல சம்பளம், கட்டிக்கோடின்னு சொன்னாங்க. அதான். ஓ, அதான் என் கூட சுற்றிட்டு அவனுக்கு புள்ள பெற்று கொடுக்கலான்னு போயிட்டீங்க போல இருக்கு. நல்லதுதான். ஐயோ, என் பொழப்பு மட்டும் ஏன் இப்படி? மாப்ள கிளம்புறாரு பாரு. இதோ வரேன். இருந்தாலும் உங்க மேல எனக்கு கோவன. உங்க கல்யாணத்துக்கு வரேனா பாருங்களேன். நான் எடுத்துட்டு வரேம்மா, நீ போ. சரிப்பா. என்ன பணம் கிடைச்சிதா? கொண்டுட்டு வரான். ஏன்பா லேட்டு? பணம் போட லேட் ஆயிடுச்சுப்பா. இந்த படம் தான் மாஸ்டருக்கு சப்ளைக்கு சம்பளம் வாங்கி கொடுத்துருங்க. சரிப்பா. இதில் நாளைக்கு தேவையான ஜாமான் எல்லாம் இருக்குது. மாஸ்டர்கிட்ட சொல்லி டிஃபன் ரெடி பண்ண சொல்லிடுங்க. மீதி பணத்தை நான் வரதனை கட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. ஆமாப்பா, காலையிலிருந்து 3 வாட்டி ஆள் அனுப்பிட்டாரு. கொஞ்சம் சீக்கிரமாக பணத்தை கட்டிடுப்பா. கட்டிடுறேன்ப்பா. காசு வந்தா தாளிச்சடியா மூட்டு இல்லாமா? தங்கத்துல என்னப்பா இருக்கு? கடன் அடைஞ்சா போதும்பா. பால் கொடுத்து விட்டாங்க. வா உக்காரு. லைட் ஆஃப் பண்ணிடலாமா? ஐயோ மச்சான்,
காசு கேளடா வேணாம் சொல்லிட்டு போனா சம்பாதிக்கிறேன்டா. காசு பணம் காரு பங்களா எல்லாம் சம்பாதிக்கிறேன்டா. மகேஷ் நீ வேணா பாரு, நான் ஒரு நாள் அப்படியே கார்ல போயிட்டே இருப்பேன் மச்சான். அவன் எங்க தெருவில் முடையும் கிடப்பா. அன்னைக்கு கேட்பேன், ஏண்டி காசுக்காக என்ன வேணாம் சொல்லிட்டு போனியே, இன்னைக்கு நீ எங்க நான் எங்க அப்படி கேட்ப மச்சான். நீ நடந்தா இல்லையா போறேன். சரி மச்சான் குடி மச்சான் குடி. மச்சான் 10 காசுக்கு பேர தொண்டு போயிடாடா. நான் அவ்வளோக்கு எவ்வளோ போடா இருக்கிறேன். அதிகப்படுத்துடா மச்சான். ஒரு 5 crores தேவைடா. இதான் ஐடியா இருந்தா சொல்ல. அட பாவி, முதலியே கேட்டுக்கூடாதே. இந்த பார், நேராக போனால் நேப்பியர் பிரிட்ஜ், அதை தாண்டி போனேன்னு வச்சுக்கேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். வாசல்ல 2 பேர் AK-47 வச்சு நின்று இருப்பானுங்க. அப்படி டாக்கா குத்துட்டு உள்ள போனேன்னு வச்சுக்கேன் கட்டு கட்டா பணம் இருக்கும். எப்படி மச்சான் 5 இல்லடா 50 கிடைக்கும். என்ன ஓட்டுறியா? மார்க்கெட் ராஜேந்திரன் தானே ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். துடுக்காச்சடா அது, இழுத்து பூச்சி 2 கொட்டு கொட்டு தானே. எதுக்கு எடுத்தாலும் எம்எல்ஏன்றான். என்ன சும்மா எம்எல்ஏ பேசிருக்கீங்க? நம்ம மூர்த்தி தானே, நான் பார்த்துக்கிறேன் போ. தெரியாதா? எப்பா கொடுத்துருப்பா, அப்புறம் எதுக்கு உண்ணாண்ட வர்றது? உன் வேலையை பார்த்துன்னு போயாண்டா. சரி பார்த்து முடிச்சு விடு. கிளம்புறேன். தோபார் வருதா, உன் மூந்து கோசம் தான் நான் பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கேன் இந்த தாண்டு காலம் இன்னொரு காலம் ஒச்சு போட்டுருவேன். ஏய் வாய் வச்சு சும்மா இருக்க முடியாது. அதுக்கிட்ட போயிடுச்சு. அண்ணே கொஞ்சம் லேட்டாக வருது. இங்கே பார் சாகரு, நான் ரொம்ப பொறுமையாக போய் நிறுகிறேன். அப்புறம் என்னை மூஞ்ச தூக்க வச்சுட்டாத. அப்படி இல்லைண்ணா, வட்டிலாம் கூட கரெக்டாக கட்டிட்டேண்ணே. வட்டியை கட்ட அசலே வேண்டாம் தருவான். சும்மா வட்டியை கட்டேன் வட்டியை கட்டேன். இல்லைண்ணே, ஒரு வாரத்தில் எப்படியாவது புரட்டி கட்டிடுறேண்ணே. என்ன வாயில துணை பத்தி வச்சாட்டீங்க. பேசும்போது சும்மா டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு வாரத்தில் எப்படியா தருவேன் நீ? அண்ணே எங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, எப்படியும் கட்டிடுவேண்ணே. என்ன சொந்தக்காரங்களா சாகுறேன், இதெல்லாம் நல்லா இல்லை. பச்சை பையனாருங்களா பார்த்து நந்துக்கோ. இல்லைண்ணே எப்படியும் கட்டிடுவேண்ணே. இப்போ என்ன அந்த இடத்துக்கு கொடுத்துட்டு போகிறது? எங்கண்ணே சுத்தமாக இல்லைண்ணே. இன்னம்மா போ வரண்ணே. சாகர நாலு பின்னால எதனா ஆச்சு அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. சார் MA Sociology have cleared in first class, sir. That's nice. Very good. That's nice, man. So, I'm glad, Mr. Kadresan, that you're joining a team to create more excitement and you're appointed. Sir, is the interview over? Am I selected? ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி உங்கள் கண்ணில் தெரியுது மிஸ்டர் கதிரேசன். That quality is enough. You can join in our team. Oh. So this job is marketing based. சி கதிரேசன், நம்ம இந்திய நாட்டோட ஜனத்தொகை 130 கோடியை தாண்டி பல வருஷம் ஆச்சு. இதில் டிகிரி வரைக்கும் தொட்டவங்க வெறும் 9% தான். தமிழ்நாட்டில் மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு இன்டர்வியூ கார்டு கூட பார்க்காதவங்க 55 லட்சம் பேர்னு SFI தகவல் சொல்லுது. எல்லாருக்கும் ஒயிட் காலர் ஜாப் தான் பண்ணணும்னு ஆசை. அண்ட் மோர் ஒரு ஒயிட் காலர் ஜாப் வாங்கிட்டு என்னையா பண்ணுவீங்க? இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு குழந்தையும் பிறக்கும். பிறக்கிற குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்குறதுக்கு ஓட ஆரம்பிக்கிற இந்த கால்கள், அந்த பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கரை சேர்த்து காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோடா இருக்குது, சின்னதாக ஒரு வீடு வாங்கலாமான்னு யோசிக்கும் போது அடடா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சேன்னு நாற்காலியில் உட்காந்து யோசிக்கிற ஒரு சராசரி மனுஷனாவால் ஆசைப்படுறீங்களா மிஸ்டர் கதிரேசன்? கண்ணை விரிச்சு பாருங்க மிஸ்டர் கதிரேசன். இந்த எல்லையில்லா பிரபஞ்சத்தை பாருங்க மிஸ்டர் கதிரேசன். This is a land of opportunity, man. This is a land of opportunity. Why don't you take up this challenge and live as an example for others, man? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ்டர் கதிரேசன். யார்கிட்டயே அது அடிமையாக மட்டுமே இருந்து காலத்தை கழிச்சிடலான்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஒரே ஒருத்தர் மட்டும் மாற்றி யோசிச்சார். 6 வயசுலேயே அப்பாவை பறி கொடுத்துட்டாரு. வீட்டில் வறுமை தாங்காமல் சரியாக படிக்க கூட முடியலை.
ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்சது மாதம் 30 ரூபாய் சம்பளத்தில் ஹோட்டலில் ஒரு பெல்பாய் வேலை. வறுமையிலையும் அவரோட இலக்கு மட்டும் வானத்தை நோக்கி இருந்துச்சு. உழைக்க ஆரம்பித்தார். ராத்திரி பகல்னு பார்க்கல, சூரியனுக்கே உதயத்தை காட்ட ஆரம்பித்தார். கொஞ்ச கால போராட்டத்துக்கு அப்புறம் எந்த ஹோட்டலில் ஒரு பெல்பாயா வேலை பார்த்தாரோ அதே ஹோட்டலில் வேலைக்கு வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் செஞ்சதெல்லாம் ஒரு வரலாறாக மாறிடுச்சு. அவர் வேற யாரும் இல்லை, இந்திய ஹோட்டல்களின் தந்தைன்னு சொல்கிறோமே எம்எஸ் ஓப்ராய் அவர் தான். அவர் ஒரு மனுஷன் தானே, அவரால் மட்டும் சிகரத்தை அடைய முடியும்னா ஏன் நம்மளால் அடைய முடியாது மிஸ்டர் கதிரேசன்? காலத்துல நீ வேலை வெட்டிக்கு போயிருந்தா நான் ஏன் இப்படி? சார் அப்போ இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆகி பெருசாக வந்துடலாம்ல? ஸ்கை இஸ் த லிமிட் மேன், ஸ்கை இஸ் த லிமிட். உழைச்சி பாருங்க மிஸ்டர் கதிரேசன், ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஏன் அடுத்த அம்பானியாவோ இல்லை பில்கேட்ஸாவோ நீங்கள் வரக்கூடாது மிஸ்டர் கதிரேசன்? இன்னைக்கு தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, கொஞ்ச நாளில் ட்ரெயினர், அதுக்கப்புறம் பிரான்ச் மேனேஜர். ஒரே வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் பிஸ்னஸ் ஓனர். ஜூஸ் பை தட் சார். உலக சினிமா உனக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தயாராகி விட்டது மகேஷ். சார் டால் சார். வணக்கண்ணே. சொல்லுங்க தம்பி. வீட்லேயே பக்குவமாக வத்தல், அப்பளம், சிப்ஸு இதெல்லாம் நாங்களே பண்ணது. நீங்கள் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குண்ணே. சரி, ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் 20 பாக்கெட் கொடுத்துட்டு போங்க. ஏய் தம்பி, அதெல்லாம் கணக்கு பார்த்து வாங்கி உள்ள வைடா. கொடுத்துட்டு போங்க தம்பி. அண்ணாச்சி, அப்புறம் பொங்கல்லாம் வருது. வரேண்ணே. தம்பி அண்ணே, 10 நாளைக்கு வரைக்கும் கணக்கு முடிச்சுக்கலாம், சரிதானே? ஆ சரிங்கண்ணே. Hello, excuse me, sir. Yes, what do you want? Good morning, sir. Good morning. I'm Kadiresan from Space Marketing and Management. Can you spend a minute with me, please? Yeah, tell me. Thank you, sir. Sir, I have a very beautiful product for you. Oh, Can you guess what it is? no idea. It's okay. A beautiful and glamorous encyclopedia for you, sir. Please have a look, sir. Nice. This will be a very useful product for you, sir. Wow, beautiful. Sir, this is washable, waterproof, and non-sticky upon any sort of stain, sir. You can even gift it for somebody if you want, sir. Or else you can preserve it and give it to your grandchildren also, sir. This will be very useful for you, sir. Actually, this book is costing 1,500 rupees in the market, sir. Huh? But we are giving just for 500 rupees, sir. 500? Please have a look, sir. So, how many copies would you like to buy, sir? Sorry, gentlemen. No idea. ஏ மகேஷ், வின்னர் மூவிஸில் ஆடி செக்ஷன் பண்ணிட்டு இருக்கான்டா. நான் தான் மேனேஜரு. ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணேன். பிளேட் கட் வாங்கி தரேன். பெரிய பிரேக் கிடைக்கும்டா. என்னண்ணே, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தானே நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பேட்டா வாங்கியிருக்கேன். 10 லட்சம் ரூபான்றதெல்லாம் பிறந்ததுலேருந்து நான் பார்த்தது கூட இல்லைண்ணே. அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே கலந்து தர வேண்டியதான் மகேஷ். அட, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் 4 நாள் வருவீங்க, 5ஆவது நாள் காணாமல் போயிடுவீங்க. அதை நம்பி நாங்கள் பெரிய கம்பெனிக்காரங்களை பழிச்சுக்க முடியாது தம்பி. தம்பி, நீங்கள் ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பெட்டி கடையாக பார்த்துக்குங்க. என்ன நான் சொல்கிறது?